ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சோள தோசை 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக போட்டு காமிக்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் மில்லட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். பொதுவாகவே மில்லட்ஸ் வகையான சோளம், ராகி, கம்பு, கேப்பை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் அயன் சத்து, கால்சியம் சத்து, அதே மாதிரி நார் சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளது. அதனால் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே அது ரொம்ப நல்லது. அந்த மில்லட்ஸான சோளத்தை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். ஒரு சாதா தோசையும் வெஜ்ஜு தோசையும் தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க இந்த சோள தோசை எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு சோள மாவு 1/2 கப்பு, கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/4 கப்பு. அடுத்து இந்த வெஜிடபிள் சோள தோசை செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கேரட்டு, கேபேஜு, அதுக்கப்புறம் குடமிளகா, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாவு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க 3 மாவையும், அதாவது சோள மாவு, கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, இது எல்லாத்தையும் நம்ம சொன்ன அளவில் கலந்துக்குவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க 1/4 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்த்தா தான் நமக்கு நல்லா கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தோன்னா அந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். வேணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். இப்போ இதை நம்ம பிளெயின் சோள தோசையாக நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளோட தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சோள தோசையாக பிளெயினாக நம்ம ஊற்றிக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு, அதனால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கட்டி தோசையாக தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் சோள தோசை ஊற்ற போகிறோம். இதுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம கோதுமை மாவு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, வெறும் சோள மாவு மட்டும் சேர்த்தோன்னா அது பசத்தன்மை இல்லாமல் இருக்கும். அப்போ தோசை உங்களுக்கு விண்டு போயிடும். அதனால தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம். இந்த பச்சரிசி மாவு சேர்த்தோன்னா தான் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்காக இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு கரண்டி மாவில் நல்லா கொஞ்சம் கனமாக நம்ம தோசை ஊற்றிட்டோம். சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இதை மிதமான சூட்டில் தான் நம்ம வேக விடணும். ஸோ ஒரு சைடு நல்லா செவந்து வந்தோன்னே நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சுற்றிலும் விட்டுக்கலாம். இந்த சைடும் வெந்த பிறகு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சோள தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற்றிலாம், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.